வணக்கம். செல்வ கணபதி பகவே சரணம். மிதுன ராசிக்கு இந்த பதிவு குரோதி ஆண்டு ஆடி மாதம் 6ஆம் தேதி அமிர்த யோகம் சித்த யோகம் துவிதியை திதி திருவோணம் நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் மகர ராசியில் பிறப்பார்கள். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். வாகனங்களில் செல்வோர்கள் மிக கவனமாக நீங்கள் பொறுமையாக ஓட்டுவது மட்டுமில்லாமல் அடுத்தவர்கள் ஏதோ சிந்தனையில் யாரிடமோ பேசிக்கொண்டு அல்லது வீட்டில் யாரிடமோ சண்டை போட்டுக்கொண்டு இடித்து விடுவார்கள். கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் வீட்டில் உறவுகளில் வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது, பிள்ளையார் பகவானை வழிபடுவது, அவரவர் இஷ்ட தெய்வங்களை வழிபடுவது, அல்லது இந்த பதிவு பார்ப்பவர்கள் வேறு மதக்காரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் இருந்தால் அல்லாவையும் இயேசு பகவானையும் வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் இந்த சந்திராஷ்டமம் 2.25 நாள் எந்த கெடுதலும் எங்களுக்கு உண்டாகாமல் இருக்க எங்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது நல்லது. மிதுன ராசிக்கு இன்றைய கிரக நிலைகள்: 2ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் சுக்கிரன் விரயஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. பிள்ளைகள் மூலம் சில செலவுகள் தேடி வரும். கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவி கிரகம் சுக்கிரன் 2ஆம் வீட்டில். சில பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவில் இருந்தால் அவைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நேரம். மாணவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேன்மையை தரும். நீங்கள் நினைக்கும் இலக்கை அடைய கிரகங்கள் உதவி செய்யும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள். கல்வி தடை பெறாமல் இருக்கும். கல்வி மூலமாக நீங்கள் நினைத்த வாழ்க்கையை அடைய முடியும். புதன் பகவான் அதற்கு அருள் புரிவார். மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது நல்லது. தந்தை மூலமாக சில ஆதாயம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்தில் புதன், ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்தில். பொதுவாக 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம் என்பார்கள். மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார்கள் என்பார்கள். அதன்படி தனவரவு உருவாகக்கூடிய நல்ல நேரம். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுகஸ்தானத்தில் கேது, அதாவது சம்பாதிக்கும் பணம் நிலைப்பதில்லை. ஏன்? இந்த பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அப்படியே விரயமாயினே இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடன் நீங்கவே இல்லை. ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கு. இது பலருக்கு, எல்லோருக்கும் அல்ல. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு, தசாநாதன் பாதிப்பு உள்ளவர்களுக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 9 ஆண்டுகளுக்கு மேல் பலவிதமான சிக்கல்கள். 9 ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பாக இருந்தோம், இன்று ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அஷ்டமத்து சனி முடிந்து விட்டது. ஆனால் அஷ்டமத்து சனியில் ஏற்பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள், கடன் தொல்லைகள் நீங்கவில்லை. வேலை சரியாக கிடைக்கவில்லை. பணியில் பிரச்சனை, வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை. அரசியல்வாதிகளாக இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி இழப்பு. பணப்பற்றாக்குறை தலைவிரித்து ஆடுகிறது. சம்பாதிக்கும் பணம் எல்லாம் வீண் விரயமாகிறது அப்படின்னு நிறைய பேர்கள் மனக்குமுறல்கள் இருக்கும். நல்ல அறுப்பவர்களுக்கு மேலும் மேலும் செல்வம் கிடைக்கட்டும். உங்களுக்கு அந்த புதன் பகவானும் மகாவிஷ்ணு பெருமாளும் அருள் புரியட்டும். அடுத்து சந்திரன் 8ஆம் இடத்தில், மகர ராசியில் சந்திரன். சனி பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில். 10ல் ராகு. 10ல் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் என்பார்கள். ராகு அமர்ந்திருக்கிறார். விரயஸ்தானத்தில் குரு. விரயஸ்தானத்தில் கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம் குரு பகவான். கலத்திரஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில். உடன் லாபஸ்தானாதிபதியும் செவ்வாய். லாபஸ்தானாதிபதி அவரே உங்களுக்கு 6 குடையவர்.
செவ்வாய் பகவான் அவர் குருவோடு சேர்ந்து இணைந்து உள்ளார் விரயஸ்தானத்தில். மனைவி மூலமாக, கணவன் மூலமாக ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அல்லது கிரகநிலைகள் யோகமாக இருப்பவர்களுக்கு குருமங்கள யோகம், வீடு கட்டும் செலம், சுப செலவாக செய்ய இந்த நேரம் நன்மை, நல்லது. வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம். கடன் வாங்கக்கூடாது. கடன், தேவையற்ற கடனை தவிர்ப்பது நல்லது. அத்தியாவசியமான கடனை வாங்கி அதன் மூலம் பயன்பெற்று அந்த கடன் வாங்கிய பணத்திற்கு மேல் பல மடங்காக பணத்தை பெருக்குவது, அதற்காக கடன் வாங்குவது நல்லது. அடுத்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா? குருவோட பார்வை விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சுகஸ்தானத்தின் மீதும், 6ஆம் இடத்தின் மீதும், 8ஆம் இடத்தின் மீதும் நிறைய மன உளைச்சல் அதிகமாக உள்ள நேரம் இந்த நேரம். அந்த அப்போ வாங்கின கடன் நீங்கவில்லை. கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள். அதாவது நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் என்னென்ன நல்லது இருக்குது, நல்லது கிடைச்சிருக்கு, அது பொதுவாக நான் உள்பட அதை நம்மால் உணர முடியாது. அதை ருசிக்க, ரசிக்க, சுவைக்க முடியாது. பொதுவாக இல்லாததை தான் நாம் தேடுவோம். இப்போ இல்லாததுக்கு நாம் முயற்சி செய்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குணங்களை கொண்டது. வருமானத்திற்கு ஒரு குணம், ஒரு கிரகம், செல்வத்திற்கு ஒரு கிரகம், வேலை வாய்ப்புக்கு ஒரு கிரகம். குரு பகவானை வழிபடுவது வேலை வாய்ப்பு உண்டாகும். விரயஸ்தானத்தில் குரு, சுபகாரகன் குரு, களத்திரஸ்தானாதிபதி குரு, பலவிதமான குணங்களையும் தன்மைகளையும் முகங்களையும் கொண்ட குரு பகவான். நீங்கள் குரு பகவானுக்கு திருமணத்துக்கு எடுத்துக்கலாம், வேலை வாய்ப்புக்கு எடுத்துக்கலாம், குழந்தை பாக்கியத்துக்கு எடுத்துக்கலாம். நோய் இருந்தால் நோய் தீர குரு பகவானை வழிபடுவது நல்லது. அந்த குரு பகவான் மறைந்திருக்கிறார். அப்பொழுது என்ன செய்யணும்? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ஒரு முறை வழிபட்டால் போதும். உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயின் ஆதிக்கப்பட்ட நட்சத்திரம். நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவதன் மூலமாக, முருகப்பெருமான் அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் பகவான், லாபாதிபதி விரயஸ்தானத்தில். திருமணமாகாதவர்கள் சுப விரயமாக திருமணத்தை கிராண்டாக பண்ணுங்க, தப்பு இல்லை. அதே எல்லா பணத்தையும் கடன் வாங்கி செய்யாதீங்க, அது தப்பு. விரலுக்கேத்த வீக்கம் இருப்பது நல்லது. தன் சக்திக்கு மீறி கடன் வாங்கினால் அது மிகப்பெரிய பாதிப்பை, நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த ராசியில் நிறைய பேர்கள் நல்லா இருக்காங்க, ஓஹோன்னு இருக்காங்க. நிறைய பேர்களுக்கு ஒரு சந்தேகம், என்னுடைய மிதுன ராசி தானே எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட பிறந்தவங்க, இல்லை உறவுகள் இருக்கவங்க, அவங்கெல்லாம் நல்லா வீடு வாங்கிட்டு கட்டின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நாங்கள் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கோம், எனக்கு உடம்பு சரியில்லை, உடல் நலம் பாதிப்பு இருக்குது. நான் அதை தான் சொன்னேன் முதல்ல. எனக்கு இருக்கக்கூடிய நல்லதை நினைத்து சந்தோஷப்பட்டு பணம் சம்பாதித்து கொள்ளலாம். அதுக்கு எல்லோருக்கும் பணம் சம்பாதிக்கும் யோகம் கிடைக்கும், நேரம் வரும், கிரகங்கள் கொடுக்கும். ஒரு சிலர்கள் கிடைத்த பணத்தை தவற விட்டு ஏதோ ஒரு அறியாத நிலையில் அந்த பணத்தை எப்படி சேமித்து வைக்க வேண்டும் என்று தெரியாமல் அந்த பணத்தை இழந்துவிட்டு மீண்டும் அந்த பணத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். காரணம், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள். மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார்கள். கோபம் குறைப்பது நல்லது. நீங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகம் செவ்வாய், நன்மை செய்யக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட பாதிப்புகள், நோய்கள், எதிராளிகள் மூலம் ஏற்பட்ட சில கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். மிருகசீரிஷம். அடுத்து திருவோதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகுவின் அம்சம் பெற்றவர்கள்.
கற்பனை வளம் அதிகம் கொண்டவர்கள், கவிதை எழுதக்கூடியவர்கள், படிப்பில் சிறந்தவர்கள், திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கணக்கு போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த கம்பெனி ஆரம்பிக்கலாம், இதுக்கு நம்ம செலவு பண்ணலாம், இது செலவு பண்ணால் இதில் முதலீடு பண்ணால் இந்த மாதம் இவ்வளோ வருமானம் வரும், அடுத்த மாதம் இவ்வளோ வரும், ஒரு 6 மாதத்தில் இவ்வளோ, நம்ம எல்லாம் 2 வருஷத்தில் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும், அப்படிலாம் கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே தடையாக இருக்கும். காரணம், அஷ்டமத்து சனி உங்களை பழிவாங்கி விட்டு சென்றுள்ளது. இப்போ சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் மூதாதையர்கள் சொத்து மூலம் உங்களை வந்து சேரக்கூடிய நல்ல நேரம் இது. அப்பா அம்மா சொத்து, தாத்தா பாட்டி சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் பலவீனமாக இருப்பதை தெரிந்து கொண்டு உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த திசை நடக்கிறதோ அந்த திசைக்குண்டான தெய்வத்தை வழிபடுங்கள். 9 நவகிரகங்கள் ஸ்தலங்கள் உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது, நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அந்த பாக்கியம் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. அல்லது நம்ம அந்த 9 கிரகங்களை கண்டுபிடித்த நம்முடைய மூதாதையர்கள், தவசிகள், யோகிகள், அவங்களுடைய எப்படி போய் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு புதன், திருவெண்காடு அந்த புதன் பகவானை வழிபடுவது, அல்லது உங்களுக்கு என்னென்ன புத்தி நடக்கிறதோ, சூரிய புத்தி நடக்குதுன்னா தஞ்சை மாவட்டத்தில் சூரியநாராயணர் கோயில், அந்த கோயிலில் போய் நீங்கள் வந்து வழிபடுறது நல்லது. அல்லது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தாமரைப்பூ அல்லது அல்லிப்பூ, கோதுமை, நவதானியங்களில் சூரியனுக்குரிய கிரகம் கோதுமை, அதை வைத்து வழிபடுவது நல்லது உண்டாகும். தசா புத்தி யோகங்களை கொடுக்கும். சந்திர புத்தி நடந்து கொண்டிருந்தால், ஏன்னா இந்த ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புத்தி நடந்துட்டு இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணாலே தெரியும். சந்திர புத்தி நடந்தால் திங்களூர் சென்று சந்திரஸ்தலம் அந்த பகவானை வழிபடுவது, அல்லது உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக கோயில்களில் சந்திரனை வழிபடுவது, பெருமாளை வழிபடுவது, திங்கள் அன்று வழிபடுவது, அது ரொம்ப யோகங்களை கொடுக்கும். அதாவது அந்த தசா புத்தி உங்களுக்கு வேலை செய்யும். ஆக்டிவேட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிரகங்களை நாம் எதுவும் ஆக்டிவேட் பண்ண முடியாது. நம்ம போய் அங்கே தொட்டால் அந்த கிரகம் அந்த சக்தி நமக்கு வழங்கும். அடுத்து செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அங்காரக பகவானை வழிபடுவது, திருச்செந்தூர் முருகப்பெருமான், வைத்தீஸ்வரன் கோயில், இந்த அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலில் போய்ட்டு செவ்வாய் பகவானுக்கு, அல்லது உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு முழு துவரை பருப்பு, அரளிப்பூ, ஒரு சிகப்பு துணி, ஆரஞ்சு நிற வஸ்திரம், இதை வைத்து வழிபட்டால் அந்த செவ்வாய் புத்தி யோகங்களை கொடுக்கும். நிலம் வீடு வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நோய் இருந்தால் நோய் தீரும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கும் நவரத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானை வழிபடுவது வீடு யோகம் உண்டாகும். ராகு புத்தி நடந்து கொண்டிருந்தால் திருநாகேஸ்வரம் அல்லது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய நவகிரகங்களில் ராகு பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் கொள்ளு கருப்பு உளுந்து, ராகு கேது தானியம், அந்த தானியத்தை வைத்து ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைச்சி அதில் அந்த கொள்ளு கருப்பு உளுந்து, இந்த 2 தானியங்களை சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு துணியில் முடிச்சு போட்டு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அந்த ராகு கேது தோஷம் யோகமாக மாறும். துர்கை அம்மனை வழிபடுவது, ராகு புத்தி ராகு திசை நடப்பவர்கள், எதிரிகள் இல்லாமல் நீங்கள் நினைக்கும் கனவு நிஜமாகும். ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு பயணம் கிடைக்கும்.
வெளிநாட்டு மூலமாக வருமானம் கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து கேது திருக்காளஹஸ்தி, நான் சொன்ன அந்த பரிகாரம் அதே ராகு கேதுவுக்கும் துர்க்கை அம்மனையும் வழிபடுவது. பிள்ளையாருக்கு கேது தசை கேது புத்தி நடப்பவர்கள் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை, வெல்லம் உருண்டை இதை வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக தோஷம் நிவர்த்தி ஆகும். யோகமாக கிரக தோஷங்கள் நீங்கி யோகங்கள் பெறலாம். அடுத்து சனீஸ்வர பகவானுக்கு திருநள்ளார் அல்லது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது. வாய் பேச முடியாத, காது கேட்காத, நடக்க இயலாத ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பது, உடை கொடுப்பதன் மூலமாக சனி தோஷங்கள் நீங்கும். மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவதாலும் புதன் பகவானை வழிபடுவதாலும் யோகங்கள் உண்டாகும். குரு தசை குரு புத்தி நடக்குதுன்னா உங்களுக்கு நீங்கள் குரு புத்திக்கு ஆலங்குடி, திருச்செந்தூர் இது போன்ற குரு ஸ்தலங்கள் அல்லது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் கொண்டக்கடலை தீபம் போட்டு, கொண்டக்கடலை மாலை போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக குரு கடாட்சம் பெறலாம். நீங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில் கணவன் மனைவி பிரச்சனை, கடன் தொல்லைகள், வீட்டில் நிம்மதி இல்லை, எப்படியாவது விடுதலை கிடைக்காதான் நினச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக விடுதலை கிடைக்கும். அதுக்கப்புறமா யாரை விட்டேன் எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிற ராகு கேது சூரியனார். இதுதான் அந்த உங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தசை நடக்குது, தசா புத்தி நடக்குது, அல்லது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னங்கத்திலிருந்து எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருப்பது என்பதை தெரிந்து கொண்டு தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மிதுன ராசி நேயர்கள் நிறைய மனக்குழப்பம் அதிகம், பிள்ளைகளால் மன வருத்தம் அல்லது கணவன் மனைவி உறவில் மன வருத்தம், தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம், வேலை பறி போய்விட்டது, வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு நிறைய குழப்பங்கள். சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு ரொம்ப அவங்க கற்பனை வளம் ஆக மிகுந்தவர்கள், எழுத்தாற்றல் மிக்கவர்கள், அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுனராசினியர்கள். ஆனால் சில இடங்களில் கிரகங்கள் உங்கள் பேச்சையே பிரச்சனையாக்கி, நீங்கள் பேசுவதையே பிரச்சனையாக்கி அதுவே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துரும். அதில் கவனமாக இருங்க. அதில் கவனமாக இருப்பதன் மூலமாக நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மிதுனராசிக்கு இன்னும் அதாவது அடுத்த 2025 ஜென்ம குரு வருவார். இந்த ஜென்ம குரு எல்லோருக்கும் கெடுதல் செய்யுமா என்றால் புதன், அதாவது கன்னிராசிக்கும் மிதுன ராசிக்கும் இந்த புதன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் வரும் பொழுது தேவையற்ற உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை, சில புதுசாக ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிடுவார். அதுக்கு இப்பத்துலேருந்தே நீங்கள் குரு பகவானை வழிபட்டீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இப்போ இருக்க காலகட்டங்களில் எவ்வளோ பேர் மிதுன ராசிக்காரர்கள் எனக்கு கிரகபிரசம் டேட்டு குறித்து கொடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் பிள்ளைகளுக்கு கல்யாணம் அப்படிலாம் நிறைய பேர் கேட்பது உண்டு. அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. இந்த தெய்வங்களை நம்புங்கள், உங்களை நீங்கள் நம்புங்கள். பேசுவதன் மூலம் நிம்மதியை உருவாக்கி கொள்ளுங்கள். மிதுனராசினியர்களுக்கு எல்லா வசந்தமும், சந்தோஷம், ஆரோக்கியம், நிறைந்த செல்வம் உண்டாக அன்னை மகாலட்சுமி, மகாவிஷ்ணு பெருமாள், முருகப்பெருமான் அருளால் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.